மதுரையில் நல்லா இருந்துச்சு. அந்த ராயல் ஹோட்டல் பேக் சைடு அது குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடியாக ஃப்ரெஷ் ஆகிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே வருவோம். ஸோ ஹோட்டலே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால வெரைட்டியாக இருக்கும். பட் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஃப்ரூட்ஸு, ஜூஸு, ஒரு இட்லி, ஒரு தோசை இந்த மாதிரி தான் லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாங்கிங் சாப்பிட ஒர்க் அவுட் பண்ணிட்டு நைட்டு நேட்டிவிட்டி ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக பார்த்திங்கன்னா கௌரிசங்கர் அப்படிங்கிற ஒரு வெஜ் ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அந்த வெஜ் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போயிட்டு ஸோ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து திருச்சிக்கு ட்ராவல். ஏன்னா திருச்சியில் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 400 எம்ப்ளாயிஸ் வருவாங்க. அவங்க ரியல் எஸ்டேட்னா என்ன, அதில் என்ன க்ரோத் இருக்குது, நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால திருச்சிக்கு ட்ராவல் ஆகி திருச்சியிலேருந்து ப்ரீஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் என்ட்ராகி அக்காமடேட்டர் ஆகிருக்கிறீங்க. ஸோ அதனுடைய வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அடுத்தடுத்து ஸ்டே வித் அஸ்.